விஷன் ஸ்டேட்மெண்ட் 2034 இந்தியாவுடைய நம்பர் 1 காஃபி கம்பெனியா இருக்கும். இதுதான் இதுக்கு வித்தியாசம். விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு டெய்லி யூஸ், விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட இலக்கு. அதே போல நம்முடைய பாரதி மகாராஜ் ஆரம்பிச்ச இந்த விஷன், ஜார்ஜ் மகாராஜ் சொல்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியருக்கும் ஆன்மீகம் என்ற வகையில் அவன் ஏமாற்றம் அடைவதை தவிர்த்தோம், அதே சமயத்தில் அதற்கான பொருட்செலவை தவிர்த்தோம், உரிய அளவில் எளிமையாகும் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். இந்த விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் சேரணுன்றது அவரோட விஷயம். தாரி மாஸ்டர் சொல்லும்போது பாபுஜி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயம் சென்றடையணும், இதனுடைய விஷயம் எல்லாருக்கும் எல்லா சாமானியருக்கும் தெரியணும் அப்படிங்கிறத பாபுஜி அடிக்கடி சொல்றாரு. அந்த விஷயத்தை நம்ம ஜார்ஜி மாஸ்டர் எடுத்துட்டு போனாரு. இப்ப நாம அதை நுண்ணிய அளவில் அந்த விஷயத்தை எடுத்துட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். இவரோட விஷயம் நம்முடைய விஷன் அப்படின்னு ராமச்சந்திரா விஷன் அப்படின்ற விஷயம், இது ஒரு அமைப்பு அல்ல, இயக்கம். அது யார் போடுறோம்னா நம்ம வாலண்டியர்ஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த கூட்டமைப்போட விஷனை சக்சஸ் பண்றது நம்மகிட்ட தான் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இது ஈஸியா சொல்லணும்னா நம்முடைய பிரேயர் தான் நம்முடைய விஷன். ஓ மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. அத மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே தான் சொல்றேன் தவிர என்னுடைய உண்மை லட்சியம் நீரே நான் சொல்றேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் பெயர் சொல்லும் போது மனித வாழ்வின் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும், அதே போல இரண்டாவது நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது சொல்றோம். அதுலயும் நான் ஆசைகளுக்காக அடிமைகளாக இருப்பது சொல்ல, நாங்கள் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் சேர்த்து. மூணாவது வேணும் எங்களை அங்கேக்கு இட்டு செல்லும் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னை அங்கேக்கு சொல்லலாம். அப்ப எங்களை அங்கேக்குன்னா எங்க மொத்த பேர் தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுள் சொல்ற பிரேயர் நம்முடைய விஷயம் அது தெளிவாக. அதுக்கு நாம எந்த அளவுக்கு நாம ஒர்க் பண்ண வேண்டியது. அவங்க ஆரம்பிச்சு கொடுத்தாங்க, அது ஃப்ளோல போயிட்டு இருக்குது. இப்ப என்னோட பங்களிப்பு இதுல என்ன, நான் எப்படி செய்யணும், ஒரு நல்ல சீடரா இந்த விஷயம் எப்படி நம்ம எடுத்துக்கணும். அந்த வேலையை செய்யும் போது நான் புத்தியை யூஸ் பண்ணி செய்யணுமா, இதயத்தை யூஸ் பண்ணி செய்யணுமா, இதயத்தையும் புத்தியையும் பேலன்ஸ் பண்ணி செய்யணும். இதுதான் நம்ம தெரியும். ஒரு ஆர்ட்னஸ் இவனுக்கு போறோம் அப்படின்னாலும் இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். நமக்கு புத்தி இதயம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும். புத்தி இந்த சென்ஸ் தேவையான நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எதுக்கு இருக்க ஆடியன்ஸ் யாரு வரவங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எந்த தகவலை மட்டும் சுருக்கமாக கொடுத்தோம். இதயத்தை யூஸ் பண்ணி பிரேயர் பிரார்த்தனை பாவத்தோடு அந்த இடத்தை அணுகும் போது கண்டிப்பா அந்த இடத்துல அதுக்கு உண்டான சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலை இருக்குது. அந்த அலையை எல்லா மக்களுக்கும் சென்றடைய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் காந்தி மாஸ்டர் சொல்றாங்க. ஸோ இதயத்தையும் புத்தியையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹார்ட்னஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ணும்போது அவங்களோட விஷனை நாம் உண்மையாக்கணும். அதை ஒரு உண்மை நிலைக்கு கொண்டு வர முடியும். அதுதான் நமக்கு ஒரு உண்மையான சீர்னா நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுக்காக தான் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இதயபூர்வமா செய்யும் போது நிச்சயமா அந்த காரியம் வெற்றி அடையும். இலக்கியங்கள்ல சேக்கிழார் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு அரசவையில் இருக்காரு. அந்த அரசன் தவறான வழியில போவான். தவறான வழியில போகும்போது இவர் அந்த அமைச்சரவையில பங்கெடுத்துக்கிறதுனால இது தப்பு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்ப இது தப்பு அப்படின்னா சரியான வழியை நீங்க சொல்லுங்க, சரியான புத்தகத்தை நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொறுப்பு இருக்கக்கூடியவர் கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணிட்டு நான் அந்த வேலையை செய்யணும்னா நான் இதை டிசைன் பண்ணணும். இந்த காலத்துல அதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு அரசாங்க வேலை, ஒரு பெரிய உத்தியோகம், ஒரு அமைச்சர் பண்ணிக்கும் போது அதை யாரும் விட்டு கொடுத்தாங்க. ஆனா அவர் விட்டு கொடுத்தது. ஏன்னா இந்த தெய்வீக பணி
போகும்போது இது இடையூறா இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்தது. அவர் நினைக்கிற கடவுளுடைய நினைச்சு உருகி அவரையே உள்ளுக்குள்ள வர வச்சு அவர் பாட்டதான் இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு பெரிய பாடம். அது இன்னைக்கும் வேலை செய்யுது. இன்னைக்கு நிறைய தலங்கள்ல அந்த 63 சிலைகளும் வச்சிருக்கோம். அது இதயபூர்வமாகவும் அதே சமயத்தில் திறமையும் புத்தி யூஸ் பண்ணி செஞ்சதுடைய விளைவு வெற்றி. அவர் வணங்குற கடவுளுக்கு செய்யும். அந்த மாதிரி எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதயத்தையும் புத்தியும் யார் பேலன்ஸ் பண்ணி செய்யணுமோ அந்த இடத்துல மிஷன் சக்சஸ். ஏதாச்சும் அந்த இடத்துல ஒரு குறை நடக்கும் போது அந்த வேலை வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படும். ஆனா அதுக்காக இன்னொருத்தர் அந்த வேலை செய்யாது. நம்முடைய மிஷன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்து செல்லக்கூடிய வகையில ஒரு பெரிய மிஷனா வச்சுக்கிட்டு நாம நம்முடைய ரோல இதயத்தையும் புத்தியையும் பேலன்ஸ் பண்ணி சரியான நம்ம வாழ்க்கையை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மிஷன் நம்முடைய பகுதியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம நம்முடைய பிராக்டிஸ் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி செய்யணும். செகண்ட், நம்ம பிரேயர்ல சொன்ன மிஷன் படி என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஓபன் பண்ணும். ஒவ்வொரு சச்சங்கத்துக்கு வரும்போது யாரையாச்சும் ஒரு பேர் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது யாரையாச்சும் ஒரு 2 பேர் கூப்பிடுவாங்க. நமக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒர்க்கிங் குரூப் இருக்கு, எல்லாமே இருக்காங்க. அவங்க கிட்ட இதயபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்க பண்ணுவோம். அப்படி வரும்போது உங்களை ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி போறல, இப்ப நம்ம அவருக்கு நன்றியோடு அதே போல இந்த நல்ல விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு அடிக்கோட நம்ம மூவ் பண்ணோம்னா கண்டிப்பா அதுவும் நிறைவேறும். அதனால இது எப்படிலாம் நம்ம எடுத்துட்டு போய் சமுதாயத்துக்கு சேர்க்க முடியுமோ அவங்களுடைய விஷனை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையை நம்ம பணியாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷன் வந்து நிச்சயமா சக்சஸ். நன்றி.